ஸ்பர்ச சிகிச்சா முதலான சித்திகள் ஸ்பர்ச மாத்திரத்திலேயோ திருஷ்டி மாத்திரத்திலேயோ பெரியோர்கள் வியாதி முதலான பீடைகளைப் போக்குவார்கள் என்பது அனுபவ சித்தம். அவர்களின் பஞ்சகோசங்களிலும் பரமாத்மாவின் சக்தி செவ்வையாய் வியாபித்திருப்பதால் இச்சித்தி வருவது சந்தேகமே இல்லை. தேகசாஸ்திர ஆராய்ச்சி நிபுணர் தி பயாலஜிஸ்ட் ஜே.பி.எஸ். ஹால்டேன் எழுதுகிறார், ஒவ்வொரு நபரின் சரீர தாதுக்கள் மற்ற நபரின் தாதுக்களை விட சற்று வேறுபட்டே இருக்கிறது. கை, கால், முகம், ரோம முதலான அம்சங்கள் தனி மாதிரியே ஒவ்வொரு நபருக்கும் ஏற்பட்டிருக்கிறார் போல் உள தாதுக்களும் வேறுபட்டே உள்ளன. சாதாரண நபருக்கே இப்படியானால் யோகாக்னியால காய்ச்சி யோக மருதத்தால் சுததி செய்யப்பட்ட சித்தர்கள் சரீரம் அபூர்வ குணாம்சங்கள் கொண்டிருக்கும் என்பது நம்பத்தக்கதுதான். சைலாஸ் பிரதேசக்க 2 நீல் பிராட்டியார் கொள்கையை சொல்லுகிறார். அத்தியாத்ம யோக மார்க்கத்தில் அபூர்வ சித்தி பெற்றவர்களுக்கு மேல் பார்வைக்கு பழைய சரீரம் போல் தோன்றினாலும் அந்தரங்கத்தில் முற்றிலும் நூதன சிருஷ்டியாகவே இருக்கிறது. அவர்களுடைய அப்புதிய தேகத்தின் ஒரு துண்டம் சாதகன் சாப்பிட்டானானால் அவனும் உடனே சித்தனாகிறான். சித்தர்கள் 3 சபாபதி சுவாமிகள் நமது வாழ்க்கையைப் பற்றி சொல்லியிருக்கிறார். ரிஷிகளும் யோகிகளும் இஷ்டம் போல் அநேக சதவருஷங்கள் வரைக்கும் யோக சமாதியில் உடம்புடன் வீற்றிருந்து பிறகு அதை ஸ்வயம்பு லிங்கமாக மாற்றிவிட்டு முக்தியடைகிறார்கள். மற்றும் சிலர் ஸ்தூல சரீரத்தை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு கெடாமல் சமாதி ஆசனத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு பரமாத்மானுபவத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படியான நிர்விகல்ப சமாதி பூண்ட யோக ரிஷிகளின் மூர்த்திகளை சித்தர்களில் காணலாம். இரகசியாசிரமங்களில் பட்டினத்து 4 இச்சந்தர்ப்பத்தில் நமது பிள்ளைகளின் திவ்ய சரித்திரத்தையும் கவனிக்கலாம். அவர் சிவபெருமானை தனக்கு எப்ப முக்தி வரும் என்று கேட்டபொழுது சிவபெருமான் ஒரு கரும்புக் கழியை கொடுத்து அது தானாகவே வேரூன்றுகிற வரைக்கும் யாத்திரை செய்யும்படி அருளினார். பட்டினத்தாரும் திரவொத்தியூர் மட்டும் நடந்து வந்து அங்கு கரும்பு வேரூன்றிக் கொள்ளவே குழி வெட்டி கொண்டு அதில் ஆசனத்தில் அமர்ந்து அருகிலிருந்த வாலிபர்களுக்கு மணலை அவலாக்கிக் கொடுத்து குழியை மூட சொன்னார். வாலிபர்கள் அப்படியே செய்து இந்த விருத்தாந்தத்தை ஊரில் சொல்லவே ஊர்க்காரர்கள் பயந்து ஓடிவந்து குழியை திறந்து பார்க்கும் பொழுது சரீரம் லிங்கமாய் விட்டதைக் கண்டு வியப்புற்றார்கள். இப்பவும் அந்த லிங்கத்தை திருவுத்தியூரில் தரிசனம் செய்யலாம். 5 சரீரம் உடனே கல்லாக மாறலாம் என்பதற்கு மற்றொரு உதாரணம். மத்திய இந்தியாவில் யாத்திரை செய்பவர்கள் ஆக்ரா முதலான நகரங்களில் பாண்டா கல்லை கடைகளில் பார்த்திருக்கலாம். அது மணப்படிந்த இலை செடி ரூபமாயிருக்கும். தொட்டால் கல் போலிருக்கும். அப்பிரதேசம் காட்டில் இரகசிய ஸ்தானங்களில் விளங்கும். லோதக தீர்த்தங்களில் இலை கட்டைகளை போட்டால் சில நேரத்துக்குப் பிறகோ சில நாட்களுக்குப் பிறகோ கல்லாய் மாறிவிடுகிறது. இத்தகைய சைலோதகங்கள் சதையோ வேதி, ஒரு நாள் வேது, 3 நாள் வேதி முதலியவைகள். இவைகளின் குணாதிசயங்களையும் விதான கிரமங்களையும் குருமுகமாக தெரிந்து கொள்ளலாம். நமது சித்தர் முறையிலும் வடதேசத்து முறையிலும் இதற்குரிய இரகசிய நூல்கள் இருக்கின்றன. 6 பெசன்ட் பிராட்டியார் அ ஸ்டடி இன் கான்ஷியஸ்னஸ் என்கிற நூலில் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை அங்குஷ்ட பிரமாணமாகவும் சாதாரணமாக 4 காம்புள்ளதாகவும் சூக்ஷ்ம திருஷ்டியில் காணலாமென்றும் சித்த புருஷர்களுக்கு ஊர்த்வாதார விகாலத்தால் அதாவது ஆக்டிவிட்டி ஆஃப் த பிட்யூட்ரி அண்ட் பைனியல் சென்டர்ஸ் 2 காம்புகளும் அவைகளுக்குரிய குணாதிசயங்களும் தோன்றுகின்றனவென்றும் சொல்லியிருக்கிறார். மேலும் அக்காம்புகளின் பிரபாவத்தால் சித்திகள் சிஷ்யர்களுக்கும் அளித்தருளும் சக்தி வருகின்றதாம். 7 குரு ஸ்பர்சத்தினால சிஷ்யர்களுக்கு ஞானோதயம் ஏற்படுகிறது என்பதைப் பற்றி சுவாமி விவேகானந்தர் எழுதுகின்றார். எனது குருவான ஸ்ரீ ராம்கிருஷ்ண பரமஹம்சர் ஒரு சமயம் என்னை ஹிருதய பிரதேசத்தில் ஸ்பரிசித்தார். தக்ஷணமே எனக்கு அற்புத காட்சி உண்டாயிற்று. அறைகளும் வீதிகளும் மரங்களும் வனங்களும் சந்திரனும் சூரியனும் எல்லாம் சிதைந்து துண்டாகப் பறந்து ஆகாசத்தில் லயப்பட்டது. பிறகு ஆகாசமும் வயமடைந்து நான் என்கிற புத்தியையும் எவ்விடத்திற்கோ கொண்டு போய்விட்டது. சற்று நேரம் கழிந்தபின் பூர்வஸ்திதி அடைந்து வீடுகள் முதலானவைகளை மறுபடியும் பார்த்தேன். 8
அத்தகைய மகான்களுக்கு ஸ்தூல ஸ்பர்சமும் அனாவசியம். அம்மகான்களின் சாநித்தியமே போதும். இப்பொழுது ஜீவன் முக்தராக திருவண்ணாமலையில் விளங்குகின்ற ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களைப் பற்றி ஏற்கனவே பிரஸ்தாவித்திருக்கிறேன். அவர் நான் யார் என்னும் பிரச்சினையை தீவிரமாக சர்ச்சை செய்து ஞானயோக சித்தி பெற்றவர். அவரைப் பற்றி பால் பிரண்டன் எழுதுகிறார். ஒரு சமயம் நான் சில பிரச்சினைகள் கேட்டபொழுது பதில் ஒன்றும் கூறாமல் அசையாத கண்ணிமழை கொண்டவராய் அருணாச்சலகிரியை நோக்கி பூரணமாய் மலர்ந்த கடைகளுடன நிஷடையில் அமர்ந்தார். அவருடைய ஜீவன் வெகு தூரத்திற்கப்பால் சென்றுவிட்டார் போல தூன்றியது. தர்க்கத்தில் இறங்கியிருக்கும் என் சிறிய மனதை ஏதோ ஒரு அபார சக்தி என்னை பயப்படுத்திக் கவர்ந்து கொண்டாற்போல் தூன்றியது. எனது சூக்ஷ்ம சரீரத்திற்குள்ளேயே நிச்சய தத்துவ ஞானச்சுனை நீர்க்குமிழிட்டுக் கொண்டிருக்கிறது. பகிர்முகமான பிரச்சினைகளை நீக்கி அந்தர்முகமாகி ஞானச்சுனை நீரை பருக வேண்டும் என்ற புத்தி உண்டாயிற்று. அரை மணி நேரம் ஆயிற்று. ஆயினும் ரமண பகவான் கண்மூடா நிஷடையிலேயே இருக்கின்றார். அவர் என்னை மறந்துவிட்டார் போல் தோன்றினாலும் என்னுள் ஏற்பட்ட ஞானோதயம் அவருடைய அகாத விசித்திர நிஷ்டையின் ஞான சரசிலுண்டான ஒரு அணுமாற்றமான சிற்றலைதான் என்று அறிந்து கொண்டேன். நான் குண்டலியோக அத்தியாயத்தில் சொல்லியபடி ரமண பகவானை 25 வருடங்களுக்கு முன் முதலில் சந்தித்தேன். பிறகு அவருடைய தர்சன பாக்யம் அநேக சந்தர்ப்பங்களில் எனக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய சாநித்திய விசேஷத்தால ஞானோதயம் உண்டாகின்றது என்பது எனக்கும் அனுபவசித்தமே என்று சொல்லத் துணிவேன். பகவானுடைய பூர்ண விழிப்புற்ற நிஷ்டை அவர்களுக்கு இயல்பாக ஏற்பட்ட சாம்பவி முத்திரையே என்று கொள்ளலாம். சாம்பவி முத்திரையின் லக்ஷணம் ஏற்கனவே தாரக யோக அத்தியாயத்தில் கூறப்பட்டிருக்கிறது. 9. அத்தியாத்ம யோகப் பயிற்சியால் ஸ்தூல சரீரமே மாறுபடலாம் என்று பிருஷண்டி மகர்ஷியின் சரித்திரத்திலிருந்து நன்கு விளங்கும். இச்சரிதம் நான் சமீபத்தில் பிரசுரித்த முத்கள புராண ஸ்தோத்திரங்கள் என்னும் நூலில் காணலாம். இவர் பூர்வாஷ்ரமத்தில் கிரூரமான வேடர். முத்கள மகரிஷி அனுக்கிரகத்தினால் கணேச நாமத்தையே மந்திரமாகக் கொண்டு நீடூழிய காலம் நிஷ்டையில் அமர்ந்தார். பிறகு குரு வந்து அவரை நிஷ்டையிலிருந்து எழுப்பி பார்த்ததும் ஸ்ரீ கணேசர் போல் துடிக்கை முளைத்தவராக பிரகாசித்தார். 10. இதற்கொப்பான மேன்நாட்டில் கிறிஸ்து மத யதியான செயின்ட் பிரான்சிஸ் அவர்களது சரித்திரத்தையும் கூறலாம். அவர் கிராஸ் குறுக்குச் சட்டத்தின் மேல் ஆணியடித்துக் கழுவேற்றப்பட்ட கிறிஸ்து ஸ்வரூப தியான மகிமையால் கிறிஸ்து போல் தனது ஸ்தூல சரீரத்திலும் காயச் சின்னங்களை பெற்றவர். அத்துடன் சிறந்த சிகிச்சா முதலான தேதிகளையும் சிஷ்யர்களுக்கு காண்பித்து அனுக்கிரகித்தவர்.